ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி குக்கர்லேயே செய்யலாம். இப்போது குக்கர் சூடானதுக்கப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த நெய்யெல்லாம் உருகி நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 2 பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நீள வாக்கில் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து வதக்கிடலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டை கொடுக்கும். இனி இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட 2 தக்காளி அதை சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இனி புதினா மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புதினா மல்லி இலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். இந்த மசாலா பொடி சேர்க்கும்போது ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா பொடி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது மசாலா சிக்கனையெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதத்தோடு வேகும்போது சிக்கன் வேகாது, அதுக்காக 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாதி அளவு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இனி இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்தால் தான் பிரியாணி உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை நான் 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போ இதில் எலுமிச்சை பாதி மூடி பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இது கொதிக்க வரைக்கும் விடலாம். இப்போ கொதித்து தண்ணி சுண்டி வந்துருச்சு. தண்ணி சுண்ட வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போது லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.